மனதை தொடர்ந்து ஒரு செயலை, குறிப்பிட்ட செயலை செய்யறதுக்கு மனதை ஒழுங்கா தொடர்ந்து ஓட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய பயிற்சி இந்த சூக்ம சரீரத்தை தான் பயிற்சியில தான் உண்டாகும். எழுதி கொண்டே இருக்கிறோம், நல்ல கருத்து. அந்த எழுதி கொண்டே இருக்கிற போது விட்டு போகுதுன்னு சொன்னா, சில சமயம் கை பழக்கத்தினால எழுத்து ஓடும். ஆனா சில சமயம் ஒரு எழுத்து போடுறதுக்கு இன்னொரு எழுத்து வரும், ஒரு வார்த்தை போடுறதுக்கு இன்னொரு வார்த்தை ஓடிடும். ஏன்? கண்ணு பார்த்துக்கிட்டு தானே இருக்குது, கை செய்யலாமே இல்லை இல்லை. அதன் வழியே ஓடிக்கொண்டிருக்கிற போது அடிக்கடி அதை துண்டு விழுது. இப்படி துண்டு விழாத உடலுடைய இயக்கத்துக்கும் மனதனுடைய இயக்கத்துக்கும் ஒருமைப்பாடு ஏற்படணும். அங்கதான் மனித வாழ்க்கையில மனிதன் என்ன செய்யணுமோ அதை நினைப்பான், என்ன நினைக்கிறானோ அதை செய்ய முடியும். அப்படி இல்லைன்னா செயலுக்கும் எண்ணத்துக்கும் வித்தியாசம் வந்துடும். இவைகளெல்லாம் மாற்றி நாம் மனதால ஒரு திட்டமிட்டா மனம் அதை செய்யணும். கூடாது, புலன்கள் அதை இழுக்கக்கூடாது. அது போற, அது திட்டமிட்டு போற போக்கில். இப்போ சூக்ம சரீர பயணத்துல என்ன செய்றீங்க? உடலை கம்ப்ளீட்டா வேலை இல்லாத ஆக்கிடுறீங்க. நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட், அதாவது தூக்கத்துல எந்த மாதிரியாக எல்லா செல்களும் கம்ப்ளீட்டா ஓய்வு எடுத்துக்கொள்ளுமோ அதே போல உடலை கம்ப்ளீட் முழு ரெஸ்ட் கொடுத்துட்றீங்க. அப்ப கூட சில சமயம் மனம் அந்த அளவுக்கு உறுதி இல்லைன்னா அது உடல் இழுக்க போனாலும் மனம் போய் அங்க புகுந்துக்கிட்டு அதை இழுக்கும். இந்த உடல் செல்களுக்கும் மூளை செல்களுக்கும் எவ்வாறு தொடர்பு இருக்கிறது என்பதையும், அதனால பழக்கத்தின் வழியே நாம் இழுக்கப்படுகிறோம், வினை பதிவின் வழியே நம் வாழ்க்கை மனம் செயல் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அங்க தெரியும். அதுல இருந்து நம்ம திருப்பி கொண்டு நாம் நல்லதுன்னு எண்ணியது அதையே செய்யணும், செய்து பழகணும், புதிய பதிவுகள் ஏற்படுத்தணும் சொன்னா மனதுக்கு ஃப்ரீடம் வேணும். இப்போ நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்க, கொஞ்ச நேரத்துல மன ஃப்ரீடமா இல்லை, அதாவது சுதந்திரமாக இல்லை. மனம் முதல்ல எப்படி எப்படி ஓடி இருந்ததோ அதே போல உடலை ஓட வச்சுது. இப்போ உடலோட இழுத்துக்கிட்டு போகுது மனம். அடிக்கடி நான் சொல்றது உண்டு, டேபிள்ல ஒரு பாட்டில் ஊறுகாய் போட்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னா அதை பார்த்த உடனே நாக்கில் தண்ணி வரும். வேற என்ன என்ன எண்ணமா இருந்தாலும் சரி வந்துடும். அதே போல ஒரு குழந்தை அடிக்கடி எடுத்து பழகிய குழந்தை, நீங்க எந்த வேலையா இருந்தாலும் அந்த குழந்தை அப்படி வருதுன்னா அதை எடுத்து அணைச்சிக்கணும்ன்றதுதான் வரும். இந்த உடல்ல உள்ள செல் கான்சியஸ்னஸ் அத்தகையது. இது எல்லா இடத்துலையும் மாற்றணும்ன்றது அவசியமே இல்லை. ஆனால் எங்கே மாற்ற வேணுமோ அங்க மாற்றுவதற்கு மனம் அதுக்கு ஓய்வு கொடுத்துட்டு அதன் வழியே ஃப்ரீடம், அதாவது சுதந்திரமாக சிந்திக்கிறதுக்கு முடியும்.